எதிர்பார்க்கிறீர்கள் அந்த பாடசாலை காலம், அப்போது இந்த பேச்சுத்துறைக்குள்ளே வருவதற்கான சந்தர்ப்பம், இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். நிச்சயமாக நான் கூறியது போல பிறந்து வளர்ந்தது எல்லாம் வன்னி பெருநிலப்பரப்பு. இன்றைக்கு என்னுடைய இறுதிப் போட்டியிலே பல பேச்சாளர்கள் கேட்டிருந்தார்கள், நாங்கள் நகைச்சுவையாகவும் பேசலாமா என்று. அவர்கள் எல்லாம் இலக்கு வைத்து கேட்டது, என்னுடைய பேச்சிலே அந்த ஆக்ரோஷம் இருக்கிறது, நாங்கள் நகைச்சுவையாக பேசினால் ஆரம்பத்திலேயே அப்படியான ஒரு பாயிண்ட்ஸை சேர்ப்போம் என்று. ஆக அந்த அவர்கள் ஒழுங்கமைத்தோடு கூடினார்கள், ஹரிஹரனுடைய பேச்சிலே ஒரு வீச்சு இருக்கிறது, அது அவரை உயர்த்தி வைத்தீர்கள், உணர்ச்சி இருக்கிறது அவருடைய பேச்சிலே என்று. இந்த உணர்ச்சியும் வீச்சும் எங்கே இருந்து வந்தது என்றால் மண் வாசனை. பிறந்தது வன்னி பெருநிலப்பரப்பு, படித்தது 5ஆம் தரம் மட்டும் வன்னி பெருநிலப்பரப்பு. அங்கு அவர்கள் கொண்டாடக்கூடிய தமிழினுடைய வாசனையும் அந்த உணர்ச்சியும் தான் எனக்கு இன்று வரை பேசுகிலே அந்த உணர்ச்சியையும் வீச்சையும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய. எல்லாரும் கூறுவார்கள் எல்லா மொழிகளும் இருக்கின்றன, தமிழ் மொழிக்கு இருக்கக்கூடிய சிறப்பே தமிழ் மொழியை ஆயுதமாக பயன்படுத்தலாம். இது தனியே பேச்சு மொழி இல்லை, வீச்சு மொழி. அந்த வீச்சு மொழி இலங்கை பேச்சாளர்களிடம் நிறையவே இருக்கிறது. அந்த இது என் சார்ந்து இருப்பது அது மிகப்பெரிய பெருமையாக இருந்தது. யுத்தம் முடிந்து